ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை தீர்மானித்து என்னை இங்கே அழைத்து வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடுவோம். வலது கைகளை முடிந்தால் உயர்த்தி கொள்ளுங்கள். கண்களை மூடி நம்ம அந்த பாடலுடைய ஒரு சில வரிகளை பாடி, இப்பொழுது நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது. தெய்வ சமூகத்துக்கு வந்துட்டாலே பக்கத்தில் இருக்கிறவர் என்ன செய்கிறான்னு பார்க்கவே கூடாது. சகோதரி, சகோதரனே, வாலிப தம்பி, தங்கச்சி, என்னைக்கு நீ மனிதர்களை பார்க்குறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வளரவே முடியாது வாழ்க்கையில். நீங்கள் கண்ணை மூடும் பொழுது உங்கள் இருதயம் திறக்கும். நீங்கள் கண்களை மூடி ஆராதிக்கும் பொழுது அந்த அதரிசனமான தேவனை நீங்கள் உணர முடியும். ஒருத்தர் அவரை பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரை நீங்கள் உணர முடியும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் உணர முடியும். ஆனால் நீங்கள் முழு மனதோடு அவரை பார்க்கணுன்றதான் அவருடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். பாவ அறிக்கை பண்ணி நீங்கள் முழு மனதோட, அப்பா நீங்கள் எனக்காக உயிரை கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு இயேசுவை நீங்கள் கொண்டாடுற ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஒருவரும் உம்மை காண முடியாது, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஒருவரும் உம்மை காண முடியாது, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லோருமே உம்மை உணர முடியுமே. கைகளை உயர்த்தி, ஒருவரும் உம்மை காண முடியாதே. சொல்லுங்க என்னோடு, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஒருவரும் உம்மை காண முடியாதே. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஆராதனை எங்கள் இயேசுவே. சத்தமாய் ஆராதனை, ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆராதனை. கைகளை அசைத்து, கைகளை அசைத்து, ஆராதனை, ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை மகிமையானவரே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையானவரே. எத்தனை பேர் ஆராதிக்க முடியும்? ஆராதனை, ஆராதனை அக்கினியானவரே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை வார்த்தையானவரே. கைகளை உயர்த்தி, ஆராதனை, ஆராதனை எங்கள் இயேசுவே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. நீங்க சொல்லுங்க, ஆராதனை. தேவ மகிமை, தேவ மகிமை நடந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த சக்கினா மகிமை. ஆராதனை வார்த்தையானவரே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆராதனை அக்கினியா. நீங்க பாடும்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் உங்களை தொடக்கும். ஆராதனை மகிமையானவரே. ஆராதனை, ஆராதனை அக்கினியானவரே. கைகளை உயர்த்தி, பிரசன்னமான யாராவது நீங்க எழுப்பி நின்று
நின்று ஆராதிக்க விரும்பினால் நீங்க எழும்பி நின்று ஆராதிக்கலாம். ஓ பிரசன்னமாய் இறங்கி வா. கண்களை மாத்திரம் நீங்க மூடி கைகளை உயர்த்தி பிரசன்னமான ரபாசி கட்டாரியாலாம் அந்நிய பாஷை வரம் இருக்கிறவர்கள் நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ரபலியாந்திரபோசியலவா இறங்கி வாருமே. ஒருவரும் மாசேரியலந்தரபா முடியாதே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. சொல்லுங்க, ஒருவரும் மாசை கட்டாரியாலந்திரபோசியலவா காண முடியாதே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. சொல்லுங்க, எல்லோருமே எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை எங்கள் இயேசுவே. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஓ தேவ மகிமை ஆராத செக்கினா மகிமை இந்த காலை நேரத்தில் எங்களை மூடிக்கொள்வதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஓ ஆராதனை எங்கள் இயேசுவே. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. தேவ மகிமை ஓ ஆராதனை இயேசுவே. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். மாசே காச்சாரியால அந்நிய பாஷை வரம் இருக்கிறவர்கள் நீங்க பேசுங்க. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசுவே. ஆராதனை ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை. சகோதரி, உன்னை தேவன் விடுவிக்க மத்தியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். சகோதரனே, உன்னை தேவனுடைய அக்கினி இப்பொழுது நிரப்புகிறது. ஆராதனை அக்கினியானவரே. ஆராதனை ஓ மகிமையானவரே. ஆராதனை ஆராதனை வார்த்தையானவரே. ஆராதனை அக்கினியானவரே. ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசுவே. ஆராதனை ரபலியாந்திரபோசியலவா. ஆராதனை எங்கள் இயேசுவே. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஆராதனை பரிசுத்தரே. ஆராதனை. அந்நிய பாஷை வரம் இருக்கிறவர்கள் நீங்க பேசுங்க. ரபபபபசே ரபலியாந்திரபோசியல ரபலியாந்திரபோரி கச்சமரலபபபா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரபபபபசே கைகளை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் சகோதரனே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ரபலியாந்திரபோசியல ரபபபா ரபலியாந்திரபோசி கட்டரபபா. ஓ இந்த சக்கினா மகிமை இந்த காலை நேரத்தில். ஓ இந்த திருத்துவ தேவ சபையில தேவனுடைய மகிமை. ரபபபசியால பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. நாவுகளின் கட்டுகள். I command the name of Jesus. I command the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிவலியாந்திரபோசியலவா. ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகம், ஒரு புதிய மகிமை அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் உன் தலைகள் மேலே வந்து இறங்குகிறது இப்பொழுது. பெற்றுக்கொள். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்க்க வேண்டாம். அந்நிய பாஷையை பேசுறவன் தேவனோட ரகசியத்தை பேசுறான்னு பைபிள் சொல்லுது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்துவார். ராகட்டா
அந்நிய பாஷையில பேசுங்க. உங்க விடுதலை அதுல இருக்கு. வாழ்க்கையில தடைகளுக்கு மேல தடை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், அடுத்தது என்ன செய்யறது தெரியாம நின்று கொண்டிருக்கிற அன்பு தாயே, நீ பேச, அந்நிய பாஷையில பேச. தேவன் விடுதலை உனக்கு கொண்டு வருவார். அன்பு தகப்பனே, பிசினஸ் செய்து தோற்று போயிருக்கிறாயோ, பேசு, அந்நிய பாஷையில பேசு. அன்பு தம்பி, வேலை தேடி கலைச்சு போய் நிற்கிறியா, நீ அந்நிய பாஷையில பேசு. கர்த்தர் தடையை மாற்றுவார். அன்பு தங்கச்சி, எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, நீ பேச, அந்நிய பாஷையில பேசு. ஆவில நிரம்பி தேவ சபையில தேவனை துதித்துப்பார். தேவ சபையில தேவனை மகிமைப்படுத்திப்பார். தடைகளை கர்த்தர் உடைப்பார். தடைகளை கர்த்தர் மாற்றுவார். ஓ, தோல்வியான எண்ணங்கள் மாறட்டும் சிந்தைகளை விட்டு. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். பேசுங்க, பேசுங்க. அந்நிய பாஷை இருக்கிறவங்க நீங்க யாரையும் பார்க்காதீங்க. நான் சொல்லவா, உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளால உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. அன்பு தம்பி, தங்கச்சி, நீ யார பார்த்து வெட்கப்படுறியோ அவரால் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ உன் தேவனோடு அந்த ரகசியத்தை பேசு. ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசு. கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே உன் தடைகள் மாறும். அந்த அபிஷேகத்தால நுகங்கள் முறியும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. பேசுங்க, பேசுங்க. ஒரு 2 பேருக்கு கேட்கட்டும் உங்க அந்நிய பாஷை. அது ஒரு 2 பேரை விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ தேவ மகிமை. நீ தேவனை பார்க்க முடியாது, ஆனா உன்னால உணர முடியும். அவர் உன் பக்கத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அவர் சபை நடுவில் அசைவாடுகிற தேவன். அவர் உன் வீட்டில் உலாவி வர விரும்புகிறார். உன் வாழ்க்கையில உன் தடைகளை மாற்றுகிற கர்த்தராக. கண்களை மூடி மனிதரை பார்க்காதீர்கள். ஒருவரும் உம்மை காண முடியாது, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஒருவர் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, கண்களை மூடுங்க. காண முடியாது, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஆராதனை எங்கள் இயேசுவே. சொல்லுங்க. ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை. பின்னுக்கு இருக்கிறவங்க தேவனை உயர்த்துங்கள், தேவனை உயர்த்துங்கள். மாசே காட்டாரியா ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. நீங்க பாட்டு பாடினாத உங்க தேவனுக்கு, நீங்க உங்க கையை ஏத்தினாத உங்க கர்த்தருக்கு. நீங்க சும்மா இருந்தா நீங்க உங்க தேவனை தான் கனப்படுத்துறீங்க. எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை வார்த்தையாவரே. ஆராதனை இனியானவரே. ஆராதனை மகிமையானவரே. ஆராதனை மகிமையானவரே. அன்பு சகோதரி, சகோதரனே, இந்த
இந்த காலை நேரத்தில் நீ வாழ்க்கையில பலதரப்பட்ட தோல்வியோட போராட்டத்தோட வந்திருக்கலாம். நீ வந்திருப்பது சாதாரண இடம் அல்ல. உன்னை படைத்த தேவன் உலாவி வருகிற ஒரு ஸ்தலம். ஓ, இது என்னுடைய வீடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வீட்டிலே அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். நீ சபையிலே உண்மையாயிருந்து பார். தேவனை ஆராதிப்பதிலே உண்மையாயிருந்து பார். கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்நிய பாஷை நீ உண்மையாக பேசிப்பார். தேவ சபையில மனிதரை பார்க்காம உன் தேவனை மட்டுமே நீ நோக்கிப்பார். மனிதர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. உதவி செய்யறன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா உன் தேவன் அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ள. அவர் சொல்றதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன் கரங்களை பிடித்து உன்னை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். இயேசுவின் நாமத்திலும் உயர்த்துகிறோம் நல்ல பிதாவே. அந்த தேவ பிரசன்னத்தோடு அமர்ந்து கொள்ளணும். இப்ப யாராவது பேசுனீங்கன்னா நான் உங்களை மேடைக்கு கூப்பிட்டுருவேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு மைக்கில் சொல்லணும். ஏன்னா அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆராதனை நேரத்தில் ரொம்ப சீரியஸாக எல்லாம் ஆராதிப்பாங்க. ஆனால் வார்த்தை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எழும்பி வெளியே போவாங்க, பாத்ரூம் போவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க. இப்படி அநேக சபைகளை நான் பார்த்துருக்கேன். அமரக்கூடியவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இங்கே வியாபித்திருக்கிறதே நான் பார்க்கிறேன். ஆராதனை என்பது நீங்க தேவனுக்கு கொடுக்கிறது. இவ்வளவு நேரம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீங்க. ஆண்டவரே நீர் பெரியவர், பிரசன்னமானவர், காணக்கூடாதவர், உணரக்கூடியவர், மகிமையானவர், அக்கினியானவர் என்று நீங்கள் தேவனை உயர்த்தினீர்கள். வார்த்தை என்பது தேவன் உங்களோட பேசுறது. ஆமென். அப்ப என்னை பொறுத்தவரை ஆராதனைக்கு நீங்க எவ்வளவு அட்டென்ஷன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட 1000 மடங்கு, நான் 100 மடங்கு என்று சொன்னால் கூட அது மிக குறைவுதான். அதை விட 10,000 மடங்கு நீங்கள் வார்த்தையை தேவன் பேசும்பொழுது கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதமும் விடுதலையும் இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையினால் தான் தேவன் வானங்களை படைத்தார். இந்த வார்த்தையினால் தான் அவர் சமுத்திரங்களை படைத்தார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை வாழ வைத்திருக்கிறது. யோவான் 1:1 சொல்லுகிறது, எடுக்க வேண்டாம், நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவரும் காணக்கூடாதவர். ஒருவேளை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த இடத்துல நம்ம சாம்பலாய் போய்விடும். ஆண்டவர் ஒருவராலும் காணக்கூடாதவர். ஆனால் நீங்கள் எல்லாரும் அவருடைய அந்த மெல்லிய பிரசன்னத்தை உணர முடியும். நான் அநேக நேரங்களில் என்னுடைய ஜெப நேரங்களிலும் சரி, நான் நடந்து போகும் பொழுதும் சரி, பரிசுத்த ஆவியின் அந்த மெல்லிய அக்கினியை உணர்ந்து கொண்டே இருப்பேன். ஜெப நேரங்களில் அதிகமாய் உணர்வேன். வெறுமனே நம்முடைய ஆண்டவர் நீங்க ஜெபிக்கும் பொழுது மட்டும் உணர்கிறவர் அல்ல. ஆமென். அன்பு ஐயா, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் அப்படியே வசனத்துக்குள்ள போனால் போயிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்வேன். ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல நேசித்து, எனக்கு என்னுடைய நண்பர் சொன்னார், அவர் எல்லாரையும் கூப்பிட மாட்டாரு, உங்களை எப்படி கூப்பிடுவார் அப்படின்னு. நான் சொன்ன தெரியாது. என்னுடைய நண்பர் சொன்னார். அப்போ நான் நினைச்சேன், ஐயா கொஞ்சம் கிட்லர் மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் போல. அவர் டெலிஃபோனில் பேசின பிறகு ரொம்ப குழந்தை போல பேசினார். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக. இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக நான் நன்றி செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நல்ல சபையில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் சபையில நிலைத்திருங்கள். ஆமென். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. நீங்க தேவனுடைய வார்த்தையை மிக கவனமாய் கேட்பீர்களானால் அதில் உங்களுக்கான சுகம், பலம், ஆரோக்கியம் எல்லாமே இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிக்கையில் பேதுரு கொர்நேலிய வீட்டிலே வசனத்தை பேசிக் கொண்டிருந்த பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்படுது. யாத்ராகமம் வரைக்கும்
தேவன் தான் பிரசங்கம் பண்ணினார், மனிதர்கள் கேட்டார்கள். யாத்திராகமம் நடுப்பகுதி வரைக்கும் தேவனே நேரில் பேசினார், மனிதர்கள் கேட்டார்கள். அவ்வப்போது அப்படித்தான் அவர் பேசினார். மோசே பக்கத்தில் இருந்தால் ஜனங்கள் கேட்டார்கள். எப்படி இந்த பிரசங்க முறை மனிதனுக்கு மாற்றப்பட்டது என்ற வரலாறை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் தானே பேசுகிறாரு, நம்ம ஐயா தானே, அவர் தானே எப்பவும் சொல்கிறத சொல்லுவார், அந்த பிரதர் தானே பேசுகிறாரு, இந்த பிரான்ஸ்லேருந்து யாரோ ஒரு தம்பி வந்திருக்காரு அவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம பேசுகிற மனிதர்களை அற்பமாய் நினைத்து பேச வைக்கிற தேவனையும் அற்பமாய் எண்ணி விடுகிறோம். அதனால தான் அவங்களுக்கு பிரசங்கம் ஏன் மனிதர் கையிலே கொடுக்கப்பட்டது என்ற வரலாறை சொல்லி விடுகிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். யாத்திராகமம் வரைக்கும் தேவன் தான் பேசினார். அவர் ஆதாமோடு பேசினார், நேரடியாக பேசினார். நோவாவோடு நேரடியாக பேசினார். ஏனோக்கோடு நேரடியாக பேசினார். அது மட்டுமல்ல, ஏனோக்கு அவருடைய பிரசன்னத்திலே வெகு தூரம் நடந்து வேதம் சொல்லுகிறது அவன் காணப்படாமல் போனான். தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். பின்பு ஆபிரகாமோடு தேவனே நேரிலே பேசினார். அவரே வந்தார், அவரே பழகினார், பேசினார். பின்பு எகிப்துக்கு அடிமைகளாக இஸ்ரவேலர்கள் அந்த 70 பேர் சென்ற பொழுது அவர்கள் மிகவும் ஒரு 430 வருடம் மிகவும் அடிமைத்தனத்தில் நெருக்கப்பட்ட பொழுது இப்பொழுது தேவன் சாதாரணமாக அல்ல, அவர்களை விடுவிப்பதற்காக வல்லமையாக பேச வேண்டியிருந்தது. ஆமே. அப்படி வல்லமையாக அதிகாரமாக பேசிய பொழுது அதன் பிறகு 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பி கர்த்தரே தேவன் என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். எத்தனை பேர் இன்னைக்குத்தான் நான் புதுசா வந்திருக்கேன், இன்னைக்குத்தான் நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கே வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. இன்றைக்கு தான் நியூ கமர்ஸ் யாராவது இருக்கீங்களா? இல்லை, ரைட். நான் கொஞ்சம் சில ஆழமான விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன், அப்போ அதனால தான் கேட்டேன். எகிப்தியர்கள் கவனிங்க, எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் முதலாவது வாதையாக அந்த எகிப்தின் நதியை அடித்து இரத்தமாக மாற்றினார். ஏன் அப்படி செய்தார் என்றால், எகிப்தியர்களுடைய நம்பிக்கை, பார்வோனுடைய நம்பிக்கை, இந்த நதி எங்களுடைய தேவன், இந்த நதி எங்களை சிருஷ்டித்தது, இந்த நதியால தான் நாங்கள் வாழ்றோம் அப்படின்னு எகிப்தியர்களுடைய நம்பிக்கை. சூரியனை அவர்கள் வணங்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இந்த சூரியனால தான் நாங்கள் வாழ்றோம். அந்த நதியிலிருந்த முதலைகளை அவர்கள் வணங்கினார்கள். தவளைகள் எகிப்தியர்களுக்கு தெய்வங்களாக இருந்தது. வண்டுகள் எகிப்தியர்களுக்கு தெய்வங்களாக இருந்தது. மாடு, அந்த ஓப்புஸ் என்ற மாடு எகிப்தியர்களுக்கு தெய்வங்களாக இருந்தது. 430 வருடம் இந்த இஸ்ரவேலர்களும் அந்த எகிப்திலே அடிமைகளாக இருந்தபடியினாலே, தேவனுக்கும் இவர்களுக்கும் தொடர்பில்லாமல் போனபடியினாலே, இந்த இஸ்ரவேலர்களும் நினைத்தார்கள் இவைகள் தான் எங்கள் தெய்வத்தை விட வல்லமையான தெய்வம். ஏனென்றால் நாங்களே அடிமையா இருக்கோம். அடிமையினுடைய தெய்வம் நல்லதா, ஆள்றவனுடைய தெய்வம் நல்லதா? என்ன நினைப்போம் நம்ம தெரியாட்டி? அவன் தான்ப்பா ஆள்றான் எங்களை, அவன் தான் பார்வோனா இருக்கான், அவன் தான் அதிகாரத்தில் இருக்கான், அப்போ அவனுடைய தெய்வம் தான் பவர்ஃபுல்லானது போல. இவங்களுக்கு கனெக்ஷன் இல்லை ஆண்டவரோட. இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட முடிஞ்சு போச்சு. அறிவு இருக்கு, எல்லாம் தெரியும். ஆனாலும் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த பிறகு பின்னுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை குறித்த அந்த சரியான நம்பிக்கைகள் ஆழமாக கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி, ஏன்னா அவங்க அடிமையாக இருக்காங்க. இப்போ அவங்க நம்பிக்கை எகிப்தினுடைய தெய்வங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்கள் தான் போல. அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் எல்லாம் தெரியும், யாவே தேவன் எல்லாம் தெரியும். ஆனாலும் இருக்கிற நிலைமை அப்படி இருக்கிறதால அவங்க தெய்வம் இன்னைக்கு பெரிய ஆள்னு கொஞ்சம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரம் அப்படித்தான் இந்த பாண்டிச்சேரியில் நம்ம சூழ்நிலை நம்மளை சில நேரம் விசுவாசத்துலேருந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி விட்டுரும். ஆமே. ஐயோ, அவங்க பிஸ்னஸ் பண்ணால் நல்லா போகுது, இவங்க பிஸ்னஸ் பண்ணால் நல்லா, அவன் ஒரு இட்லி கடையை போட்டால் இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகிருச்சு. இவன் ஒரு சாதாரண பச்சி தான் விற்றான் பாஸ்டர், அந்த அக்கா இன்னைக்கு பார்த்தா ஏதோ ஒரு அக்கான்னு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ஹோட்டலெல்லாம் நடத்துகிறாங்க. ஆனால் நாங்களும் தான் செஞ்சு பார்க்குறோம், ஒன்றுமே வாய்க்கலை. ஒருவேளை ஏதோ அவங்க தெய்வங்கள் அல்லது ஏதோ அவங்க பெரிய ஆக்களாக இருக்கலாம் போல அப்படின்னு இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கும் வாழ்க்கையில்
ஒரு அவநம்பிக்கை, தேவன் மேலே இருந்த ஆழமான நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் தான் அவர் உண்மையான தேவன். இப்படித்தான் இந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு விதமான மனநிலையிலே பாதிக்கப்பட்டு அடிமைகளாக இருந்த பொழுதுதான் தேவன் 10 வாதைகளை, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த 10 வாதைகளை, நான் அதிக வசனத்தை வாசிக்கவில்லை, நான் சொல்லிக்கொண்டே போகிறேன், நீங்கள் கவனிங்க. 10 வாதைகளை அனுப்பினார். முதலாவது அடிச்சார் எகிப்தினுடைய நைல் நதிக்கு. அதனால் அவர் என்ன தெரியுமா சொல்ல விரும்பினார்? இந்த நைல் நதி அல்ல, நான் தான் தேவன் என்று சொல்ல விரும்பினார். கை இருக்கிறவங்க நீங்க நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நல்லா, இது போதாது. எனக்கு ஏதாவது முன்னுக்கு 4 பேர் தட்டுது, பின்னுக்கு இருக்கிறவங்க எல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? ஆமென். மாட்டுக்கு அடிச்சார், வண்டுக்கு அடிச்சார், தவளைகள் எல்லாம், அவர்கள் எதையெல்லாம் எகிப்தியர்கள் நம்பிக்கையாக வைத்திருந்தார்களோ, எதையெல்லாம் இஸ்ரவேலர்களும் இதெல்லாம் நம்மளை விட பெரிய ஆள் நினைத்தார்களோ, அந்த 10 செக்ஷனையும் கர்த்தர் 10ஆ பிரித்து கடைசியில் அந்த பார்வோனுடைய தலைப்பிள்ளை, எகிப்தில் தலைப்பிள்ளைகளுக்கு ரொம்ப மரியாதை. பார்வோனுடைய தலைப்பிள்ளைக்கு அடுத்த பார்வோன் அவர் தான், அடுத்த கடவுள் அவர் தான் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. கடைசி அடி எல்லா தலைப்பிள்ளைகளுக்கும் அடிச்சார் பாருங்க. இப்பதான் எகிப்தியர்களுக்கு ஒரு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர், அல்லேலூயா, நம்முடைய தேவன் தான் பெரியவர்னு நம்பினாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை அனுப்பி உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செய்ய போகிறார். இந்த காலை நேரத்தில் மனதிலே சோர்வோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்க இப்ப செய்ய வேண்டியது, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை முழு மனமாய் நம்புங்கள். நல்லா நல்லா 2 பேர் தான் கை தட்டுறாங்க, மற்றவங்க ஏதோ வந்தோம் போனோம்னு இருப்போம். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்த நம்முடைய தேவன் தான் உண்மை உள்ள தேவன். நீங்க முழு மனமா நம்புங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்க பிசினஸ்ல கர்த்தரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்க பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து இந்த பாண்டிச்சேரியில தேவன் உங்கள் பிள்ளைகள் தலைகளை உயர்த்துவார். விசுவாசிக்கிற பெற்றோர்கள் மட்டும் நீங்க கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். சில வருடங்களுக்கு முன்பு நான் பிரான்ஸ் தேசத்திலே சிலரை நம்பி நான் போனேன். என்னை நான் நம்பி போன எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, தூங்குறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரையும் தெரியாது. நான் சொல்கிறது 2009 வருடம். அந்த நேரம் இந்த மாதிரி மீடியா, வாட்ஸ்அப், வைபர்லாம் அதிகம் இருக்கலை. எனக்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இருப்பதற்கு வீடு இல்லை, தூங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு பணம் என்னுடைய கையிலே இல்லை. மிகவும் புதிய தேசம், நல்ல குளிர்காலம் நான் போன நேரம். அப்பொழுது எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஒரு பார்க்கில் போய் நான் படுத்திருந்தேன். அந்த நேரம் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தவன் தான், ரட்சிக்கப்பட்ட மனிதன் தான். ஆனால் என்னுடைய முதல் கோபம் இயேசு மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மனுஷனை பேசினா அவன் திரும்ப அடிச்சிருவான். ஆண்டவரை நம்ம எவ்வளவு திட்டினாலும் அவர் பாவம் ரொம்ப பொறுமையாக இருப்பார் இல்லையா? சிலர் அப்படி தான், கொஞ்சம் வாழ்க்கையில் ஏதாவது வித்தியாசமாக நடந்துட்டுனா இவர் என்ன இயேசு, இவருக்கு காது இருக்கா, கை இருக்கா, மூக்கு இருக்கா, எல்லாம் திட்ட துவங்கிடுவான். நீங்கள் சீக்கிரத்தை பார்த்தா நீங்களும் அப்பப்போ இது செய்கிறீங்க போல. நானும் அப்படி ஒரு ஆள் தான். அதனால தான் இந்த தைரியமாக சொல்கிறேன். இந்த சாட்சி பாஸ்டரினுடைய சாட்சியை சொல்ல சொன்னார். அதனால நான் இந்த செய்தியிலே அதையும் சேர்த்துக்கோ. நான் அப்படி தான் திட்டினேன். இந்த ஆண்டவருக்கு கை இருக்கா, கால் இருக்கா, இவருக்கு என்ன தெரியும், சர்வ வல்லமை உள்ளவர்னு சொல்கிறாங்க. எப்படி இதெல்லாம் வந்து இப்போ சாப்பிட வழியெல்லாம் படுத்திருக்கேன்.
எப்படி சொல்றது? சர்வ வல்லமை உள்ளவர். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இருக்க வீடு இல்லை, எல்லாம் வந்தவெல்லாம் கையை விட்டுட்டான். எப்படி சொல்றது சர்வ வல்லவர்? அதனால நல்லா எவ்வளவு திட்ட எழுமோ திட்டிட்டு ஒரு பெஞ்சில் பாக்கில் படுத்துட்டான். ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு சத்தம் கேட்குது, மகனே எலும்பு. யாருன்னு சுற்றி பார்த்தா ஒருத்தரையும் காண, சத்தம் மட்டும் கேட்குது, மகனே எலும்பு, நீ போக வேண்டிய தூரம் அநேகம். நான் கேட்டேன், யார் யார் என்னோடு பேசுவது? சொன்னா, நான் தான் இயேசு. சிலருக்கு இயேசுக்கும் கைத்தட்ட விருப்பம் இல்லை. இந்த டோனி சிக்ஸர் அடிச்சான், அவன் பந்து போட்டானா நல்லா தட்டுவாங்க, விடிய விடிய உட்காந்து மெச்சா பார்த்து. இயேசு தானே, அவருக்கு கையை தட்டி என்னத்த நடக்க போகுது அப்படின்னு பேசாம இருந்துருவான். அது இந்தியாவில் அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப அதிகம்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப அவர் சொன்னார், நான் தான் இயேசு. நீ ஆராதிக்கிற, நீ நம்பிக்கொண்டிருக்கிற, நீ உன்னை கைவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற அதே இயேசுதான். நீ எலும்பு, நீ படுத்திருக்கிற இந்த தேசத்திலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ படுத்திருக்கிற இந்த பட்டணத்திலே நான் ஒரு ஊழியத்தை உன்னை கொண்டு செய்வேன், நீ எலும்பு என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்பொழுது நான் இருந்த நிலைமையில என்னால் அது நம்ப முடியலை. ஏன்னா சில நேரம் ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்தங்கள் எங்களால் நம்ப முடியாது. இந்த பாஸ்டர் எழுதி போட்டிருக்கார், 1,00,000 சதுர அடியில கட்டி எழுப்புவோம். இவருக்கு வேற வேலையே இல்லைப்பா. ஏன்னா சிலரால் அதை நம்ப முடியாது. 10 கோடி, 10 கோடிக்கு எத்தனை சைவர்னு எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நீங்க வேற 10 கோடின்னு எழுதி வச்சு, எத்தனை ஜீரோ 10 கோடிக்குன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நடக்குமா? அதில் பாருங்க, அருமையாக எழுதியிருக்காரு. 1,00,000 சதுர அடியில் கட்டி எழுப்ப தேவன் தந்த எளிய திட்டம் தான். நம்முடைய தேவனுக்கு அது ஒரு சின்ன திட்டம் தான், நல்ல வார்த்தை தான். கையை தட்டி ஆண்டவருக்கு அருமையான ஒரு வார்த்தையை போட்டிருக்கீங்க பாஸ்டர். சில அதை பிரம்மாண்டமாக காட்டாம தேவனுக்கு ஒரு சின்ன திட்டம், ஒரு எளிமையான திட்டம் தான். நம்மளுக்கு தான் 10 கோடி பெருசு, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு அது ஒரு சின்ன விஷயம்தான். அப்போ அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில என்னால் அதை யூகிக்க முடியலை. ஏன்னா பாரிஸ் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் சர்ச் எடுக்கணும். இன்னைக்கு நாங்கள் ஆராதிக்கிற அந்த மண்டபத்துக்கு உங்களுடைய ருபீஸில் சொல்ல போனால் மாதம் 50,000 நாங்கள் வாடகை கட்டுறோம். ஒரு காலை ஆராதனை காலை 8 மணிலேருந்து 9:30 வரைக்கும் நடத்துகிறோம், அதுக்கு 20,000 மாதம் வாடகை கட்டுறோம். என்னுடைய வீட்டுக்கு நான் 1,00,000 வாடகை கட்டுறோம், உங்கள் ருபீஸில் சொல்லிக்கிட்டு போகிறேன். நான் அன்னைக்கு இருந்த நிலைமையில ஒரு பன்னு வாங்கி சாப்பிட, ஒரு டீ வாங்கி குடிக்க என்கிட்ட காசு இல்லை, இருக்க வீடு இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமையில நான் சொல்றேன், இவர் என்ன கொண்டு போய் ஊழியம் செய்ய போறாங்கிறாரு, நான் எப்படி செய்ய முடியும்? அவர் சொன்னார், நீ எலும்பு, நான் உனக்கு உதவி செய்வேன். அன்பு சகோதரி, இந்த பாண்டிச்சேரியில் என்னுடைய பிள்ளைகள் எப்படி படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க, நீ ஒரு வேலை கேள்வியோடு இருக்கலாம். அன்பு வாலிப தம்பி, நான் படிச்சுட்டேன், எனக்கு என் வாழ்க்கையில் எப்படி ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அடுத்தது என்னன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை ஒரு கவலையில் இருக்கலாம். ஆனால் உங்கள் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இதுவரை ஆராதித்து பாடி துதித்து கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்காக இதை செய்து முடிப்பேன். என்னுடைய வலது கரமே இதை செய்து முடிக்கும். நான் திறந்தால் அதை யாராலும் பூட்ட முடியாது. நம்முடைய ஆண்டவர் பூட்டினால் அது யாராலும் திறக்க முடியாது. ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாக சிதறி ஓடுவார்கள். எலும்பு கைகளை தட்டி நல்லா ஒரு வழியாய் இந்த சபைக்கு விரோதமாக எழும்புவார்கள், 7 வழியாய் அவர்கள் சிதறி ஓடுவார்கள். ஒரு வழியாய் இந்த தரிசனத்துக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். ஆனால் ஓடுவதற்கு 7 வழிகளை தேடுவார்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய மகத்துவம் அப்படி இருக்கும். யார் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்களோ அதே பாண்டிச்சேரியில் கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி, இது நானே செய்தேன் என்று உங்களை கொண்டு அவர் மகிமைப்படுவார். ஏன் தெரியுமா? என்ன போல இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்பதான் உறுதியா சொல்ல முடியுது, கர்த்தர் தான் செய்தார் அப்படின்னு. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? அவர் ஞானியை பிடிக்கிறது இல்லை. ஞானின்னா அவன் சொல்லுவான், நான் என் மூளையில செஞ்சுட்டேன்.
அதனால தான் ஆண்டவர் சொல்ற, பைத்தியம்னா உலகத்தில் யாரும் கண்டுக்கிற மாட்டான். அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த பைத்தியத்தை வச்சு இந்த ஆண்டவர் காரியத்தை செஞ்சிட்டார். இந்த சாதாரண பிசினஸ்ல இருக்கிறவங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுவார். முடியாதுன்னு நினைக்கிறவங்க சூழ்நிலையை வைத்து தேவன் செய்து முடித்து அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துவார். அப்படி பிரான்ஸ் தேசத்திலே ஒரு அடிமட்டத்திலே நான் இருந்த பொழுது தேவன் சொன்னார், நீ எழும்பு. அப்ப நான் ஆண்டவருக்கு சில ரிக்வஸ்ட், இப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பா போச்சு. இப்ப அவரே வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட்டோம்னா நம்ம இன்னொரு தரம் திரும்ப பேச இல்லாத வரும். அப்ப அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கேட்டுருவோம் அப்படின்னு நானும் ஒரு லிஸ்ட் போட்டேன் அவர்கிட்ட. அப்ப அந்த நேரம் எனக்கு அந்த நாட்டில் சிட்டிசன் கிடைக்கல. நான் சொன்ன, ஆண்டவர் எனக்கு சிட்டிசன் இன்னும் கிடைக்கல. சிட்டிசன் இல்லாமல் இந்த நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ உங்கள் நாட்டிலே வந்துருச்சு, ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி அங்கே எப்போ வந்துருச்சு, ஆதார் இந்த சிட்டிசன் கார்டு இல்லாமல் விற்கவே முடியாது, வாங்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு சிட்டிசன் தருவீங்களா? முதலாவது பெருசாக ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். அவன் சொன்னா, எஸ் நான் தாரேன் உனக்கு. ஆமே. அடுத்தது, இந்த வாடகை கட்டுறதுக்கெல்லாம் வழி இல்லாமல், சாப்பிட வழி இல்லாமல், ரூம் எடுக்க முடியாமல், தங்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன், உதவி செய்வீங்களா? ஆண்டவர் சொன்னா, எஸ் உனக்கு நான் தாரேன். அடுத்தது, நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக போய் இந்த இடங்களெல்லாம் ஊழியம் செய்ய இயலாது, மக்களை சந்திக்க இயலாது, ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் எனக்கு ஏற்படுத்த. ஆண்டவர் சொன்ன, நானே உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீ பயப்படாத. அடுத்தது, சரி இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு சொன்னா நான் உங்க வேலையை செய்ய ஆயத்தமாகிறேன். அப்படி 2010 வருடம் எனக்கு சிட்டிசன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே மாதத்தில் என்னுடைய மனைவி பாண்டிச்சேரி தான் அவங்க சொந்த இடம், தேங்காய்த்திட்டு. நான் ஸ்ரீலங்கா இலங்கையை சேர்ந்தவன், என்னுடைய மனைவி பாண்டிச்சேரி, பிள்ளைகள் எல்லாரும் வந்திருக்கேன். என்னுடைய மூத்த மகன் அங்கே இருக்கார். அவங்க சில நேரம் 10 மணி ஆராதனைக்கு வந்தாலும் வருவாங்க. திருமணமானது, சிட்டிசன் ஆண்டவர் தந்தார். நல்ல ஒரு வேலையை அந்த நேரத்தில் நான் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். படிப்படியாக நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஒருவேளை இன்றைக்கு வாழ்க்கையில் என்னை போல மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி தான், தேவன் மேலே ஆழமான நம்பிக்கையை வைங்க. ஒரு 4 பேருக்கு தான் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. ஆமென். அப்படித்தான் என்னுடைய ஆரம்பம் அந்த தேசத்தில் இருந்தது. அந்த நேரம் எனக்கு ஒரு உங்கள் பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு அன்னைக்கு நான் ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு எடுத்து 2 மணி நேரத்துக்கு மட்டும் வாடகைக்கு எடுத்து ஆராதனையை நடத்தினேன். நானும் என்னுடைய மனைவி, நீ என்ன பாரு நான் ஒன்றை பார்க்குறேன், அப்படி நடத்துகிறோம் ஆராதனை. என்னுடைய மனைவியை வச்சு தான் நான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணி பழகினேன். ஆமென். பிரசங்கம் பண்ணுவேன். 6 மாதம் ஆயிடுச்சு, சனம் வரல, ஒருத்தரையும் காணும். அடுத்த சோதனை. ஆண்டவர் சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் ஒரேடியாக தந்துட்டு போயிட மாட்டார். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை சோதிச்சு சோதிச்சு நம்மளை தகுதிப்பட வச்சு முதல்ல இந்த பாண்டிச்சேரியை சுற்றி ஓட விடுவாருங்க. ஆமென். கடன்காரனை கண்டு ஓட விடுவார். விபி சுகர் இதெல்லாம் கண்டு எங்களை ஓட விடுவார். ஏன் பக்கத்தில் இருக்க விசுவாசியே சில நேரம் சபையை ஓட விடும். பாஸ்டரை ஓட விடுவாங்க. உடன் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்களை எதிர்த்து நின்று ஓட விடுவாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிடுவாங்க, ஒரு குரூப்பாக நின்று சபையை போட்டு கலக்குவாங்க. பைபிள் சொல்லுது நீங்கள் உலகத்தை தான் கலக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம விசுவாசிகளுக்கு சபையை கலக்கக்கூடாது, சபையை தாங்கி தான் பிடிக்கணும் தோளில். எனக்கு அநேக விசுவாசி எனக்கு தெரியும், இங்கே என்னமோ தெரியாது, நீங்கள் பாண்டிச்சேரியிலலாம் நல்லவங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த ஃப்ரான்ஸில் இந்த விளையாட்டெல்லாம் இருக்குது. 10 பேர் சேர்ந்துட்டு சபையை போட்டு கலக்குவாங்க, ஆராதனை நடத்த விட மாட்டாங்க. இந்த ஓகன் நான் தான் வாங்கி கொடுத்தேன், அதை ஒருத்தர் தூக்கிட்டு போவார்.
இந்த ஒக்டோபர்ட்டை நான் தான் வச்சேன், அதை ஒரு சகோதரி இழுத்துக்கிட்டு ஓடும். அது போகிறது மட்டுமில்லை, ஒரு 10 பேரை சேர்த்துக்கணும். பாஸ்டரை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லும். இப்படி சபையை கலக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்தை தான் கலக்கணும். நீங்கள் சபையை கலக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் மாறணும், நாங்கள் மனம் திரும்பணும்னு அர்த்தம். வேதம் சொல்லுது நீ உலகத்தை கலக்க வேண்டும். அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும். நீங்கள் எல்லாம் பாடுனீங்களே பாட்டு, நல்லா தான் பாடுனீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. இதே பாட்டை நீங்கள் ஒரு ஆள் போய் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் நின்று நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன் நீங்கள் உங்களால் பாட தைரியம் இருந்தால், நான் சொல்கிறேன் உங்களால் முடியும் இந்த பாண்டிச்சேரியை கலக்கிறதுக்கு. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி ஒரு ஆத்ம பாரத்தோட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த பாண்டிச்சேரி ரோட்ல நின்று, சந்தில நின்று, தெருவில் நின்று கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு டெமரினை வச்சு பாடி ஒரு மூலத்தை வச்சு நீங்க உங்களால் அடிக்க முடியும் என்றால், நான் சொல்றேன் உங்களால் சபையில் ஒரு பிரச்சனை கூட வராது. என்ன பாஸ்டர் விசேஷ பாட்டுக்கு ஏத்தலை, என்ன பிரசங்கத்துக்கு விடலை, அதுக்கு விடலை. நீங்க ஒன்றும் பிரசங்க மேடை உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் போட்டே வச்சிருக்க அரசாங்கம். நீங்க இப்போ என்ன மைக்கில் பார்க்குறீங்க. பிரான்ஸில் அநேக நேரங்களில் நான் தெருவிலே நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னுடைய யூடியூப் பக்கங்களில் சில நேரம் பாஸ்டர் அனுமதித்தா நான் அதெல்லாம் பாஸ்டருக்கு கொடுக்குறேன், அவங்க அந்த சேனல்லையாவது போடலாம். நான் சில நேரம் ரோட்டில் நின்று பாரிஸில் கத்திக்கிட்டு இருப்பேன். ஒரு சகோதரி சொன்னா, உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொன்னேன், ஆமாம், பைத்தியமாக இருந்த என்னதான் இயேசு பிடிச்சி இன்னைக்கு வாழ வச்சிருக்க இந்த பிரான்ஸில். நீ பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுவ, €1 ஒன்னால கொடுக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற முறைச்சி பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஒரு சகோதரன் சகோதரிய, நீ உதவி செய்யறதுக்கு நீ யார் எனக்கு உதவி செய்ய? எனக்கு கர்த்தர் உதவி செய்வார், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். நீங்க பார்த்து நல்லா சிரிக்காம சொல்லுங்க, கொஞ்சம் முறைச்சி பார்த்து சொல்லுங்க பக்கத்தில், நான் கர்த்தரை நம்பி தான் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு பாஸ்டர் மேலேயோ யார் மேலேயோ எந்த நம்பிக்கை இல்லை, கர்த்தரை நம்பி வந்திருக்கேன். கர்த்தர் தான் இவரை பயன்படுத்துறாரு, கர்த்தர் தான் அவங்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துறாரு. நான் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது கர்த்தரை நம்பி. அண்மையில் ஒரு சகோதரியோடு நான் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, வேற ஒரு சென்னை ஒரு பட்டணத்தில், அது சபையில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதனால நான் போகிறதில்ல. நான் சொன்னேன், நீங்கள் மனுஷனை பார்த்துட்டீங்க, அதுதான் பிரச்சனை. யாராவது ஒருவர் உங்களில் கையை வைத்து சொல்ல முடியுமா, இயேசுவில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியுமா? இயேசு இப்படி எனக்கு செஞ்சிட்டாரு, இயேசுவில் இப்படி ஒரு குறை இருக்கு, இயேசுவை எனக்கு பிடிக்கல, அவரில் இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதனால் நான் அவரை ஆராதிக்கவில்லை என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி நீங்கள் முழுமனமாய் இயேசுவை நம்பினால் நீங்கள் சபையை முழுமனமாய் நம்புவீர்கள். இன்னைக்கு நான் இந்தியாவில் அநேகரோட பேசினேன், தனிப்பட்ட முறையில் நண்பர்களோட பேசும்பொழுது அநேகர் பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு போகிறதில்ல, சபைக்கு போகிறதில்ல. காரணம் கேட்டால் சொல்கிறாங்க, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை. அப்போ நான் சொன்னேன், நீ மனிதன் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறாய், நீ உன் தேவனை பார், இந்த வேதத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவை பார். நாங்கள் மனிதர்கள், ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம். நீ இயேசுவை பார்ப்பாய் என்றால் நீ சபை மேலே அதிக நம்பிக்கை உள்ள ஒரு மகனாய் மகளாய் இருப்பாய். நீ இயேசுவை முழுமனமாய் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அந்த இயேசு பயன்படுத்துகிற உன் பாஸ்டரை முழுமனமாய் ஏற்றுக்கொண்டு, அந்த இயேசு சொன்னார், இந்த வீடு என்னுடைய வீடு, இது என்னுடைய ஜெப வீடு என்று இயேசுதான் அல்லவா சொன்னார். நீ இயேசுவை நம்பது உண்மையானால் உன் சபையை நிச்சயம் முழுமையாய் நம்புவாய். பிரச்சனை என்ன தெரியுமா? நீ கோவிச்சாலும் பரவாயில்ல, பாஸ்டர் என்ன அடுத்த முறை கூப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நமக்கு இன்னைக்கு இயேசு மேலேயே அதிக நம்பிக்கை இல்லை. அதனால தான் நம்ம சபையை குறை சொல்லிக்கிட்டு, அவரை குறை சொல்லி, அந்த பிரதர் மூப்பரை சிஸ்டரை குறை சொல்லி, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி, அந்த கலவரத்தில் ஒரு புது சபை முளைச்சிடும் டக்குன்னு. நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், பாஸ்டர் என் மேலே கோவிக்க மாட்டார், நான் விசுவாசிக்கிறேன்.
இப்படி கலவரம் பண்ணி சபையை ஆரம்பிக்கிற சபைகளுக்கு போகாதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் சொல்கிறேன், ஒரு தரிசனம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் இந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு போதகத்தை வந்து என்னை ஆசீர்வாதிங்க, எனக்கு உண்மையான தரிசனம் இருக்குது என்று எந்த புயல் காத்தும் பிரச்சனைகளும் சலனமும் இல்லாத நேரத்திலே அவன் வந்து பேசுவான். பேசி, பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு தரிசனம் இருக்குது, நான் ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், ஒரு சபையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் போவாரா இருந்தால் அவர் உண்மையிலே தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர். அவர்தான் தேவனாலே பயன்படுத்த முடியும். யாரோ ஒரு சகோதரி செஞ்ச பிழையை, யாரோ ஒரு சகோதரன் செஞ்ச ஒரு தவறை பெருசாக்கி அதில் ஒரு 20-30 பேரை கீழே தள்ளி, ஏன்னா லூசிபர் விழுகும்பொழுது தனியாக விழுகலை, அவன் 30-30 கோடி தேவ தூதர்களோட தான் வந்து விழுந்தான். அப்படியே அப்படி விழுகிற ஆட்களை நம்பி நீங்கள் சபைகளுக்கு ஓடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சபையை கொடுத்துக்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்தில் நிலைத்திருப்பாருங்கள். பாஸ்டர்ல இயேசுவே உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். அநேகர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் ஏதோ சொல்லி இவரை கூட்டிட்டு வந்திருப்பார் போல பிரான்ஸ்ல இருந்து. பாஸ்டர் இப்போதான் நான் ஒரு 10 மினிட், ஒரு 5 மினிட்ஸ் தான் அவரோட பேசினேன். ஆனால் ஆண்டவர் சொல்றதை நான் உங்களோட சொல்லி கொண்டிருக்கிறேன். சபையில் நிலைத்திருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. இப்போ பார்த்தீங்க, இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்த ஆன்லைன் சர்வீஸ், நாங்கள் வீட்டிலே இருந்து காணிக்க கொடுக்குறோம், வீட்டிலே இருந்து எல்லாம் பார்க்குறோம். வீட்டு ஜெபம் கூட இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு. குடும்ப ஆசீர்வாத ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம். நான் சொல்ல, நீங்கள் சபையில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா அநேகருக்கு இது ஒரு வாய்ப்பாக போச்சு. ஆன்லைனில் பார்த்தா காணிக்கையெல்லாம் கொடுக்க தேவையில்லை, தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, பேசாமல் இருந்துட்டு மீனை பொறிச்சிக்கிட்டே நம்ம ஆராதனையை பார்த்துடலாம், பிரியாணியை சட்டியை வச்சுட்டே ஆராதனையில் அட்டன் பண்ணிடலாம். ஆராதனை முடிய பிரியாணி ரெடி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல விருந்து. ஆமே, இது ஆசீர்வாதமான ஆராதனை இருக்குமா? இப்போ கொரோனா போயிருச்சு, கொரோனாவுக்கு வந்த மருந்து போயிருச்சு, கொரோனாவில் வந்த பாதிப்பு போயிருச்சு. உலகத்தில் உள்ள ஒருத்தர் இன்னைக்கு கொரோனாவுக்கு பயப்படுறதில்லை. இந்த விசுவாசிகள் தான் இன்னும் பயப்படுறாங்க. சர்ச்சுக்கு வந்தால் கொரோனா வந்துடும். அந்த ஷாப்பிங் மாலில் போய் பாருங்க, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அங்கே ஆஃபர் போட்டிருக்கு, இங்கே ஆஃபர் போட்டிருக்கு, 10 பேருக்கு மேலே ஏறி போய் அதை வாங்குவாங்க. அப்போ கொரோனாவை பற்றி பேச மாட்டாங்க, தொற்று வியாதி வராது அவங்களுக்கு. ஆராதனைக்கு வர்றதா இருந்தால் மட்டும்தான் கேட்பாங்க, பாஸ்டர் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் கதிரையெல்லாம் போட்டிருக்கீங்களா, சேர் போட்டிருக்கீங்களா, கை கழுவ மருந்து வச்சுருக்கீங்களா, மாஸ்க் வச்சுருக்கீங்களா? கொரோனா காலத்தில் எங்கள் சர்ச்சில் இப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு கையை மட்டும் இல்லை, காலை நான் கழுவி விடுறேன், வந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்க. உலகத்தில் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு அடித்து பிடிச்சி எல்லாம் போய் நாங்கள் செய்வோம். சபையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் மருந்து வச்சு மாஸ்க் கொடுத்து கதிரையெல்லாம் தள்ளி போட்டு அழகாக எல்லாம் பண்ணியிருப்போம். இந்த காத்தோட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆராதனைக்கு வர யோசிப்போம். தயவுசெய்து சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆராதனைக்கு வரணும்னா 6 மணிக்கு நீங்கள் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு ஆண்டவர் இங்கே வந்து உங்கள் துதியை ஆராதனையை அங்கீகரிக்க ஆயத்தமாயிரும். அப்படி 6 மாதங்கள் சபையை நடத்தி முடியாது, இதை நிறுத்தி விடுவோம் என்ற நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். ஏன்னா ஆத்மா வரல, அதான் பிரச்சனை. பாஸ்டர்லாம் உண்மையாக வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். நாங்கள் இன்னும் போக வேண்டிய பயன் அதிகமாக இருக்குது. 6வது மாதம் நான் நினச்சேன், சரி இது சரி வராது, நம்ம ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கோம், வாடகை வேற, நான் பொக்கெட்லேருந்து காசு கட்டிக்கிட்டு இருக்கேன், அடுத்த வாரம் இந்த ஆராதனையை நிறுத்திடுவோம் அப்படின்னு நினச்சேன். அடுத்த வாரம் இந்த ஆராதனையை நிப்பாட்டிடுவோம் நான் நினைச்சேன். சரி, நான் நினைச்சேன், சரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த சபை ஆராதனை நிறுத்திடுவேன், ஜனங்கள் வரல, வாடகை கட்ட முடியாமல். திடீர்னு ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு,
பாஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆராதனைக்கு நான் வரப்போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இப்படித்தான், என்ன நேரத்தில் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. பாருங்க, நான் அடுத்த வாரம் கரெக்டாக ஆராதனை நிறுத்துவோம், இந்த ஆராதனையோட முடிவு எடுக்கிறேன். ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறாரு, நான் உங்கள் ஆராதனைக்கு வரப்போகிறேன். அப்போ எனக்கு சரி, ஏதோ வந்து வரட்டும், சரிப்பா வாங்க, ஒரு விருப்பம் இல்லாமல் தான் சொன்னேன். அவர் வந்தார், அவர் முன்னுக்கு இருக்கார். அன்னைக்கு என்னுடைய மனைவி வரலை, முன்னுக்கு இருக்கார். அப்போ நான் சொன்னேன், யாரும் பின்னால் பார்க்காதீங்க, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க நல்லா சத்தமாக. ஏன்னா ஒரு ஆத்மா கிடைச்சிருக்கல, வைராக்கியமாக பிரசங்கம் பண்ண. அவர் இப்படி பார்க்குறாரு, யாருக்காக இவர் இவ்வளோ கத்துறாரு கிடந்து. நான் சொன்னேன், பிரதர் பின்னுக்கு பார்க்காதீங்க, பின்னுக்கு இருக்கவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, அங்கே வெறும் கதிரை தான் இருக்கு. ஆராதனை முடிஞ்சு அவர் வந்து கேட்டார், பாஸ்டர் ஆளே இல்லாத சபையில் எதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறீங்க? நான் சொன்னேன், பிரதர் நான் இந்த இடத்துக்கு மட்டும் சத்தம் போடலை, இந்த முழு பிரான்ஸை மனசில் வச்சு தான் நான் சத்தம் போடுறேன். கர்த்தர் ஒரு நாள் எங்களுக்கு இந்த தேசத்தை தருவார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த 1,00,000 சதுர அடி கர்த்தர் பாஸ்டர் உங்களை மட்டும் மனசில் வைக்கல, இந்த முழு பாண்டிச்சேரியை அவர் மைண்டில் வச்சிருக்கிறதால தான் இந்த 1,00,000 சதுர அடி. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தரிசனத்தை கொடுத்தவர் நிச்சயமாக தேவைகளை சந்தித்து சபையை கட்டுவார். சிலர் சொல்லுவாங்க இது முடியாது, சிலர் சொல்லுவாங்க இது ஒரு வீணான திட்டம், சிலர் சொல்லுவாங்க இது பணம் சேர்க்கறதுக்கான திட்டம், சிலர் சொல்லுவாங்க இது ஒரு அனாவசியமான வேலை, இல்லை இதை வேற மாதிரி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தரிசனத்தை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் கைகளை கொண்டு தொடங்கி அந்த தேவன் உங்கள் கைகளை கொண்டே இதை முடிப்பார். 6 மாசத்துக்கு பிறகு ஒரு ஆத்துமா வந்திருக்கு. நான் சொன்னேன், பிரதர் அடுத்த வாரம் அப்படின்னு நான் துவங்கும் பொழுது அவர் முந்தி, பாஸ்டர் அடுத்த வாரம் நான் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு தெரிஞ்ச நண்பர். நான் சொல்றதுக்குள்ள அவர் சொல்லிட்டார், இப்போ என்னால் நிறுத்த போறேன்னு சொல்ல முடியல. சரி அடுத்த வாரம். நான் மனசுக்குள்ள எனக்கு கோவம், இந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை, எல்லாம் மூடிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம் பார்த்தா அடுத்த வாரம் 3 பேரை கூட்டிகிட்டு வரோம். அப்படி படிப்படியாய் கர்த்தர் எங்கள் ஊழியத்தை வளர்த்தார். இன்றைக்கு ஜெர்மனி தேசத்தில் ஒரு கிளை சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரான்ஸில் 2 இடத்துல நாங்கள் ஆராதனைகளை நடத்துகிறோம். எங்களுடைய முதல் ஆராதனையிலே 50க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள். காலை ஆராதனையில் ஒரு 20க்கும் மேலே மக்கள் கலந்து கொள்வார்கள். 5 உடன் ஊழியர்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் அந்த பட்டணத்திலே உயர்த்தப்படுகிறது. பிரான்ஸ் தேசத்திலே மிக வேகமாக வளர்ந்து வருகிற ஒரு எழுப்புதலான சபையாய் கர்த்தர் எங்களை மாற்றி இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. தேவன் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் ஒருவேளை உங்களுக்கு தந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இது ஆண்டவர் மறந்துட்டார்னு. இல்லை, கர்த்தர் உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். சில நேரம் நீங்க நினைக்கலாம் இந்த பாண்டிச்சேரியிலேருந்து பிரான்ஸுக்கு போயிட்டா நான் நல்லா இருப்பேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறேன், இந்த பாண்டிச்சேரியிலே கர்த்தரால முடியும் உங்களை நல்லா வச்சிருக்கு. பிரான்ஸ் தேசம் எனக்கு உதவி செய்யவில்லை, நான் உண்மையை சொல்லுகிறேன் வெளிப்படையாக, நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. பிரான்ஸ் தேசம் எனக்கு உதவி செய்யவில்லை. யூரோ என்னை கடனாளியாக மாற்றி மன அழுத்தத்துக்குள் கொண்டு போனது. அடுத்த கட்டம் பைத்தியம் மட்டும்தான் பிடிக்க வேண்டியிருந்துச்சு. அது வரைக்கும் வந்துட்டேன் நான். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்து சொன்னார், மகனே நீ இந்த வேதத்தை எடுத்து வாசி என்று. நான் வருடத்தில் 4 முறை இந்த முழு வேதத்தையும் படிக்கிற பழக்கத்தை இப்பொழுது வைத்திருக்கிறேன். 10 முறை நான் முழங்காலிலிருந்து இந்த வேதத்தை வாசித்தேன். 17 வியாதிகளை கர்த்தர் மருத்துவம் இல்லாமல் என்னுடைய சரீரத்திலே சுகத்தை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்லா நன்றி சொல்லுங்க. 17 வியாதிகள்
அது ஒவ்வொன்றுக்கும் நான் மருந்து குடிக்க குளிசை டேப்லெட் எடுக்கணுமா இருந்தால் இன்றைக்கி இந்த பேக்கில் டேப்லெட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கணும். அதனால தான் நான் எங்கே போனாலும் இந்த பைபிளை சுமந்து கொள்வேன். இது இல்லைன்னா இன்றைக்கி நான் இந்த பையில் நான் டேப்லெட்ஸ்லையா சுமந்துக்கிட்டு போயிருக்கணும், அல்லது ஒரு ஹேண்டிகேப்பையா ஒரு முடக்கப்பட்ட ஒரு நோயாளியாக நான் அறையிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டி வந்திருக்கலாம். இந்த வேதம் என்னை சுகமாக்கியது. அப்பொழுது நான் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவரை சுகமாக்குவார் என்ற உண்மையை நான் புரிந்து கொண்டேன். பிரான்ஸ் என்னை கைவிட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பினவர்கள் என்னை கைவிட்டார்கள். ஆனால் இந்த வேதம் என்னை மறுபடி நிலைநிறுத்தி வாழ வைத்தது. நீங்க இந்த பைபிள் எடுத்து தினமும் வாசித்து பாருங்கள். இந்த வேத வார்த்தைகளை ஆழமாய் நம்புங்கள். இந்த பாண்டிச்சேரி உங்களுக்கு செய்ய முடியாத உதவியை, பிரான்ஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு செய்ய முடியாத உதவியை இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் செய்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஆசீர்வாதம் பிரான்ஸ்ல இல்ல, ஆசீர்வாதம் பாண்டிச்சேரியில இல்ல, ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தர முடியும். அதிகமாக நான் பாண்டிச்சேரியில் மக்களை பார்க்கும் பொழுது எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்னு யோசிக்கிறாங்க. தப்பில்லை, நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செய்தால் சந்தோஷம். ஆனால் உங்கள் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் பிரான்ஸுக்கு வந்தாலும் உங்கள் தேவன் தான் உங்களுக்கு வேலை எடுத்து கொடுக்கும். நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் உங்கள் வீட்டை கர்த்தர் தான் கட்டணும். பிரான்ஸுக்கு வந்தாலும் உங்கள் வீட்டை கர்த்தர் தான் கட்டுவார். உங்கள் தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா ரபா செட்டே ரெக்கட்ட. ரெண்டு கைகளை உயர்த்தி ஓரி கட்டா சொட்டோ ரோபோலி அந்தரலபா. வாழ்க்கையிலே பலதரப்பட்ட தோல்விகளோடு கேள்விகளோடு நின்று கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பார், அவருடைய முகத்தை பார். நீ பக்கத்தில் இருக்க மனிதரை பார்த்து வெட்கப்படாது. ஆலயத்தில் வந்துட்டா பக்கத்தில் அந்த சகோதரன் யாரையும் பார்க்காத. நீ தேவனோடு உன்னை இணைத்துக்கொள். அந்த காணக்கூடாத சர்வவல்லமையுள்ள தேவன் நீ உணரக்கூடிய அளவுக்கு உன் அருகிலே வந்து உன்னை தொட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் உம்மை காண முடியாதே, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. ஒருவரும் உம்மை காண முடியாதே, எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. எல்லோருமே உம்மை உணர முடியுமே. கைகளை உயர்த்தி ஆராதனை எங்கள் இயேசுவே, ஆராதனை எங்கள் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி சத்தமா ஆராதனை எங்கள் இயேசுவே. சகோதரி நீங்க சொல்லுங்க, ஆராதனை. சகோதரனே நீங்க சொல்லுங்க, பரிசுத்தரே. ஆராதனை வார்த்தையானவரே, ஆராதனை மகிமையானவரே, ஆராதனை வல்லமையானவரே, ஆராதனை அக்கினியானவரே. கைகளை உயர்த்தி ஆராதனை எங்கள் இயேசுவே. ஆராதிக்கும் ஆராதனை. உங்கள் நம்பிக்கை இயேசுதான். உங்க வாழ்க்கை எதிர்காலம் இயேசுவின் கரத்தில். ஆராதனை எங்கள் இயேசுவே. ஆராதனை பரிசுத்தரே. ஓ ஆராதனை
வார்த்தையானவரே ஆராதனை அக்கினியானவரே ஆராதனை மகிமையானவரே ஆராதனை ஆராதனை அக்கினியானவரே பிரசன்னமான எங்கள் தேவனே பிரசன்னமா இறங்கி வாருமே ஒருவரும் உம்மை காண முடியாதே எல்லோருமே உம்மை உணர முடியுமே காண முடியாது இந்த காலை நேரத்தில் எல்லோருமே உம்மை உணர முடியுமே எல்லோருமே நீங்க அந்த தேவனை உணர்வீர்கள் உங்க பிசினஸ்ல அவரை உணர்வீர்கள் உங்க ஃபேமிலியில அவரை உணர்வீர்கள் உம்மை உணர முடியுமே கடைசி ஆராதனை